ஸ்ரீலங்கா இள மங்கையர் கிறிஸ்தவ சங்கம் ஏற்பாடு செய்துள்ள விழிப்புணர்வு பேரணி எதிர்வரும் 10ஆம் தேதியை கொழும்பு மகளிர் சங்க மத்திய நிலையத்திலிருந்து ஆரம்பமாகி கொழும்பு சுதந்திர சதுக்கம் வரை செல்லவுள்ளது. இதன்போது மகளிர் உரிமைகளுக்காக பாடுபட்டவர்களை நினைவுகூரும் நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. இந்த பேரணி தொடர்பாக விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா இள மங்கையர் கிறிஸ்தவ சங்க மத்திய நிலையத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய நிகழ்ச்சி இணைப்பாளர் எழினி கோகுலமணி குறித்த பேரணி தொடர்பில் முழுமையான விளக்கம் ஒன்றை வழங்கினார். குறிப்பாக இந்த 16 நாள் செயற்பாட்டு வாதத்தை நாங்கள் வருகின்ற 10ஆம் தேதி கொழும்பில் நடத்த இருக்கின்றோம். இதற்கான தொனிப்பொருள் என்னவென்றால் உலகை செம்மஞ்சளாக்கல் என்ற தொனிக்கு கீழே நாங்கள் இதை செய்ய இருக்கின்றோம். இந்த முறை நாங்கள் இலங்கையில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதற்காக நிதியை திரட்டுறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நாங்கள் இந்த சனிக்கிழமை 10ஆம் தேதி பெண்கள் சாரணி இயக்கத்திலிருந்து சுதந்திர சதுக்கம் வரைக்கும் நாங்கள் ஒரு நடப்பவனியாக சென்று அங்கு இலங்கையில் வேலை செய்கிற பெண்களோடு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிற அனைத்து நிறுவனங்களையும் இணைத்து ஒரு விழிப்புணர்வு நடத்த இருக்கிறோம். விஜில் ஒன்று செய்ய போகிறோம். அங்கே ஏன் நாங்கள் இந்த நடப்பவனியை செய்கிறோம்னா இலங்கையில் பெண்கள் தொடர்பாக வேலை செய்கிறவங்களுக்கு சரியான முறையிலான ஒரு நிதி ஒதுக்கீடுகள் இல்லை. அப்போ இன்னும் இதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணுமென்ற காரணத்தினால தான் நாங்கள் இந்த நடப்பவனியை நாங்கள் இந்த முறை இங்கே ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இதேவேளை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஸ்ரீலங்கா இள மங்கையர் கிறிஸ்தவ சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சுபாசினி பெரேரா நல்லாட்சி அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டத்தில் மகளிருக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தமது அதிருப்தியினை வெளியிட்டார். அரசாங்கத்தின் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் குறிப்பாக பெண்களுக்கு சரியான வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. எனவே அது குறித்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாக இந்த பேரணியை நடத்துகின்றோம். அதேவழி நடைமுறையில் இருக்கின்ற தேர்தல் முறையே பெண்களின் அரசியல் பங்கேற்பு வீதம் குறைவதற்கான காரணமாகும். இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தப்படவும் வேண்டும். பெண்களுக்கு பாலியல் பற்றிய பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வேலை திட்டம் ஒளிவழி என்ற பெயரில் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவில் பாடசாலை பாடவிதானங்களில் பாலியல் கல்வி தொடர்பாக உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக பெண்களை விழிப்புணர்வூட்டும் பணியை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதேபோல எமது அமைப்பின் ஊடாக சிறுவயது திருமணத்தை தடுக்கும் அழுத்தங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம்.